இது என்ன பஞ்சாயத்தா இல்ல பாராட்டு விழா நடத்துற மேடையா? இந்த ஆளை கூட்டிட்டு வந்து புகழ வாங்கிய பஞ்சாயத்து வச்சீங்க. வெங்கடேஷ், அளவா பேசு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணும் வேணாம், என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிட்டுதான் சொன்னேன். ஜம்மு வந்தான், எதுவா இருந்தாலும் முறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்திருக்காப்புல. அது ஒன்னு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எப்பா வெங்கடேசா, பஞ்சாயத்துன்னு வந்துட்டா என்ன மாதிரி பேசுறதுன்னு தெரியாதா? கொஞ்சம் அடங்குப்பா. இத பாருப்பா வெங்கடேஷ், கொஞ்சம் அடங்கு. இதுக்கு மேல பேசுன வேற மாதிரி ஆயிடும். டேய், ஒரு வார்த்தை என் மச்சான் என்கிட்ட ஊன்னு சொல்லியிருந்தா இங்க நீ நின்னு இருக்கவே முடியாது. நீயே ஏதாவது பேசி எல்லாத்தையும் கெடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னையா என்ன செய்வியா? நீங்க பிராது கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்க. நான் வாய் மூடிட்டு அப்படியே நிக்கணுமோ? நியாயம்னா எல்லா தரப்பு நியாயத்தையும் கேட்கணும். உங்க தரப்பை மட்டும் சொல்லிட்டா தீர்ப்ப சொல்லிடுவீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு வரமுறை வேணா? வெங்கடேஷ், உன் தரப்பு சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் ஊருக்கே தெரியுமே. நீங்க அத அக்கிரமம்னு சொல்றீங்க, அத நான் ஒத்துக்கணும்ல? ஆமா, அந்த ஸ்கூல்ல என் பேர்ல எழுதி கொடுக்க சொன்னேன். ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? என் வீட்டுக்காரம்மா பேர்ல இருந்தத என் பேர்ல எழுதி கேட்டதுல என்ன தப்புங்கிற சொல்லுங்க. வெங்கடேஷ், என்னமோ சாதாரணமா சொல்றீங்க. அந்த ஸ்கூல் என்ன சண்முகம் கட்டினதா? நம்ம ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க சேர்த்து வச்ச காசு கொடுத்து மொத்தமா சம்பாதிச்ச சொத்து அது. உங்க சொத்து ஒண்ணும் இல்ல, அது ஊரோட சொத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா அத போய் நீங்க எழுதி கேப்பீங்க? இந்த நிக்கானா பரதேசி கூட நிக்கிற இவ ஆத்தாலும் அப்பனும் இவங்க 3 பேரும் சேர்ந்து என் பொண்ணு அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்களே, அவளை சாகர நிலைமை கொண்டு போனாங்களே, இதெல்லாம் எந்த கணக்குல எழுதுறது? ஏங்க, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அதுக்காக உங்க பொண்ணு போய் சாவணும்னு போனா அதுக்கு நாங்களா பொறுப்பேத்துக்க முடியும்? ஐயா, இவ அடங்க மாட்டாயா, இவ அடங்க மாட்டா. பாத்தீங்களா என்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி பேசுற பாருங்க. ஐயா, இந்த நிமிஷம் கூட செஞ்ச தப்ப இவர் உணரவே இல்ல. அவர் செஞ்சதை நியாயப்படுத்தி பேசுறாரு பாருங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீங்களே சொல்லுங்கய்யா. இதுக்கு என்ன தனியா முடிவு சொல்லிக்கிட்டு? சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல நான் இவனை வெட்டி அந்த தாலியை இறக்குறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்கய்யா. இதுக்கு என்ன தனியா முடிவு? அத சொன்னது தானே, சீக்கிரம் அத்து விடுங்க, இல்ல இவன் பணமா தான் போவான் இன்னைக்கு. இருங்கப்பா. என்னமோ யாருக்குமே தெரியாம செஞ்சது மாதிரி வெங்கடேஷ் பையன் பேசிக்கிட்டு இருக்காப்ல. நீ பார்ப்பா வெங்கடேஷ், நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க ஏத்துக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கேன பையன் இல்ல. என்னலே பஞ்சாயத்தை முடிச்சிட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இல்லாம பஞ்சாயத்து முடியுமா? என்னையா நீங்க எனக்காகவா காத்திட்டு இருந்தீங்க? இந்த ஊரு பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்மு இருக்காரு. புறவு என்ன இந்த மரியாதையில நான் எப்ப எதிர்பார்க்கறதே இல்லையே. டேய், எதுக்குடா அவரை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற? உன் அப்ப என்ன திமிரா சிரிக்காம பாரல? நீ அவரையே பார்த்ததாண்டா அவர் சிரிப்பாரு. தயவு செஞ்சு அவர் பக்கம் பார்க்காம இரு. அந்த ஆளு ஆட்டத்தை கலைக்கதாமல வந்திருக்கான். கலைக்க விட்டாதானே? நான் இப்பதானே சொன்னேன், நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீ தைரியமா நார்மலா இரு. சரி, எல்லாரும் வந்தாச்சு, இனி பஞ்சாயத்து தொடரட்டும். இதுக்கு மேல பஞ்சாயத்து தொடர என்னங்கயா இருக்கு? நடந்தது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்ல. எல்லாத்தையும் நாங்க விலாவரியா சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க தான் பேசணும். எல்லாத்தையும் கேட்டு இப்பதானே தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க முடிவு பண்ணியா? இதோ பாருங்க, எங்களால இந்த விஷயத்துல சட்டப்படி ஒரு முடிவெடுக்க முடியல. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லீகலா ஒரு தடவை விவாகரத்தை உறுதிப்படுத்த தான் போறோம். ஆனா ஊர் பஞ்சாயத்து முக்கியம் தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் இந்த விஷயத்துல இந்த தாலிய திருப்பி கொடுத்துட்டு பிரச்சனைய முடிச்சு கொடுக்கணும். ஐயா, என்னென்னமோ நடந்து போச்சு. எங்க மேலயும் தப்பு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனாலும் சின்ன சிறுசுங்க வாழறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்துல கேட்டுக்கிறையா. இங்க இருங்கம்மா,
பேச வேண்டியது நீங்களோ அது வெறும் பயலோ கிடையாது. சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் பேசணும். இல்ல வெங்கடேஷ், அந்த புள்ள உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லுது. நீ என்ன செய்ய போத? அவ கலட்டி கொடுக்கிற தாலிய வாங்கிட்டு பேசாம போயிடுதியா? இல்ல நான் ஒரு 6 மாசம் நான் ரத்னாவோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்ல போகுதியா? இல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு. ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. பாத்தியால அவன் வந்து உக்காந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஏய் சண்முகம், பொறுமையா பேசு, ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, இது என்ன அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தா இது? அவன் கிட்ட இருந்து இவனை அத்துறதுக்கு. இல்ல நீ பேசக்கூடாதுல, உன் தங்கச்சி தான் பேசணும். ஏடா ரத்னா, நீ சொல்லு. ஒரு 6 மாசம் இந்த பயலோட கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மிஸ்டர் சௌந்தரபாண்டி. எங்க வீட்ல வச்சு ரத்னாவோட வாழ வைக்க தான் நாங்க முடிவு பண்ணோம்.